ஒன்னு இந்தியாவில் ஒரு சவால் நேரடியா விஜய்க்கு விடுறேன். ஜெகதீஷ் முன்னாடி நாளைக்கு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு நாள் தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் எல்லா நாள்லாம் சொல்ல ஒரே ஒரு நாள் விஜய் 6 மணிக்கு மேல எங்கேயாவது பப்ளிக் மீட்டிங்லயோ இல்ல ரசிகர் மன்றத்து இப்ப பூத் கமிட்டி மீட்டிங்லயோ 6 மணிக்கு மேல ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணி. ஏன் என்ன 6 மணிக்கு மேல வெளில வரமாட்டாரு. ஏன்னு சொல்லுங்க. வரமாட்டாரு. இல்ல 6 மணி ரகசியம் என்ன எனக்கு புரியல. 6 மணிக்கு மேல ஆட்டம் ஓடாதியா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சினிமா ஃபீல்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியுது. இது மூலமா விஜய் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல விஜய் தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இரவு நேரத்திலையும் அரசியல் கட்சி தலைவராக நாளைக்கு மக்களுக்கு போராடுவதற்கு வெளியில வாங்க. நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட வராம சார் போவாரு. முடியாது. ஒரு நாள் அவர் வெளில வர மாட்டார். சவால் விட்டு சொல்றேன். நீங்க எல்லா நாளும் வாங்கலாம் சொல்லல. எல்லா கட்சியிலையும் எப்பங்க கூட்டம் நடத்துவாங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதானே. ஏன் இந்த கட்சியில மட்டும் எல்லாமே பகல்ல நடத்துறாங்க யோசிச்சீங்களா? மாநாட்டுல ஈவினிங் தானே பேசினாரு. எத்தனை மணிக்கு முடிச்சாரு? 6 மணிக்கே முடிச்சிட்டாரு. ஆவா முடிச்சுட்டு கேரவுட் போயிட்டாரு. 6 மணிக்கு மேல அவர் நாள் குடிக்காம இருக்க முடியாது. 6 மணிக்கு மேல அவர் வெளியில வர மாட்டாரு. கவுண்டமணி ஒரு படத்துல கண்ணு இருட்டாயிரும் 6 மணிக்குள்ளார என்ன ஆனாலும் கதவை உடச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளார போவான்ல, அது மாதிரிதான் அவரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்ட ஆட்சியை கொடுக்க முடியுமா? குடிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இத்தனை மணி ஆனா என்னால குடிக்காம இருக்க முடியாது, அதையும் அளவு கடந்து நான் குடிச்சிட்டு நான் யாருக்கிட்டையும் வெளியில வந்து பேச மாட்டேன் அப்படியும் இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி குறை சொல்லாம இருக்க முடியும்? நீங்க இது தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகராக நீங்க இப்படி இருக்கிறத யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அரசியல் கட்சி தலைவராக ஆயிட்டேன், மக்களுக்கு சேவை செஞ்சு வச்சிருக்கேன், ஆட்சியை கொடுன்னு கேக்குறீங்க. அப்ப நாங்க கேள்வி கேட்க தானே செய்வோம். ஒரு நாள் நடத்துங்க சார். ரொம்பலாம் இல்ல சார். 5 மணிக்கு ஆரம்பிங்க சார். ஒரு 8:30 மணி வரைக்கும் ஸ்டேஜ்ல உட்கார சொல்லுங்க சார். உட்கார மாட்டார். அவர்னால இருக்க முடியாது. போதுமா?